வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதா அரசின் சாதனைகள் 21ஆம் நூற்றாண்டின் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து மக்களவையில் உரை. பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 12, 13, 14 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம். பிப்ரவரி 13ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்திய மண்ணை சீன ராணுவ வீரர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிய விவகாரம். ராகுலுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்ப பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடுகிறார் பிரதமர் மோடி. டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் பிரயாக்ராஜ் செல்ல உள்ளதாக அறிவிப்பு. கடந்த 50 ஆண்டுகளாக ஏழ்மையை அகற்றுவோம் என்ற முழக்கங்களை மட்டுமே நாம் கேட்டோம். நிறைவேற்ற முடியாத தவறான வாக்குறுதிகளை நாங்கள் எப்போதும் மக்களுக்கு வழங்குவதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாடு காலநிலை மாற்ற 3வது உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் முயற்சியாக நடைபெறும் மாநாடு என்றும் பேச்சு. சென்னையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. இந்திய பொருளாதாரம் குறித்து பேச ராகுல் காந்திக்கு தகுதி இல்லை என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டம். 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியின் சீர்கேடுகளை சரி செய்ய தங்களுக்கு 5 ஆண்டுகள் வரை ஆனதாகவும் விமர்சனம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கைப்படி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை. மயிலாடுதுறை அருகே பரசலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். போர்ப்பனைக்கோட்டை அகழ்வாயில் நெசவுக்கு பழந்தமிழர்கள் பயன்படுத்திய எலும்பு முனை கருவி கண்டுபிடிப்பு. உடைந்த தங்கத்தின் சிறு பகுதி ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தியுள்ளது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல பல்வேறு மாவட்டங்களில் இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அண்ணாமலை பேச்சு. உயர்நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து மதுரை பழங்காநத்தத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தியும் மற்றொரு சமூகத்தினர் சொந்தம் கொண்டாட எதிர்ப்பு தெரிவித்தும் முழக்கம். ஈரோட்டில் தேர்தல் விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் சீமான் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. அயோத்தி மாறி ஆகக்கூடாதா? டேய் அதுதாண்டா ஆரம்பமே. 2026 முகூர்த்தம் குறிச்சாச்சு. இந்துக்களை வம்பிழுக்கத்தான் நவாஸ் கனி மேல போறாரு என வரலாற்றை சொல்லி கொந்தளித்த ராஜா. காவி வேட்டி கட்டிக்கொண்டு கோவிலுக்கு போகும் பக்தர்களை எல்லாம் காவல்துறை கைது செய்வதாக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நெல்லையில் போராட்டம் நடத்தி கைதானவர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் ஆட்சியாளர்கள் ஒருதலை பட்சமாக இல்லாமல் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என கோரிக்கை.
அண்ணாவுக்கு மாலை அணிவிக்க திமுகவினருக்கு உரிமை இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் முருகன் நாமத்தை சொல்ல முருக பக்தர்களுக்கு உரிமை இல்லையா? எச் ராஜா ஆவேசம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சமணர் குகையில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அதன் தன்மையை மாற்ற முயன்றவர்கள் மீது தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? கோவையில் பேட்டியளித்த பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேள்வி. சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக மாதவரத்தில் உள்ள காலனியை 4 மாதங்களில் காலி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. மே 31ஆம் தேதிக்குள் காலி செய்யவில்லை என்றால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலை பிரிவு பகுதியில் இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் காருடன் சிறைப்பிடிப்பு. பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி கிஷோர்குமாரை சிறைப்பிடித்தனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 16 வயது சிறுமி ஆட்டோவில் கடத்தல். பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையில் ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்ற போலீசார். கோயம்பேடு மாதா கோவில் அருகே சிறுமியை இறக்கிவிட்டு ஆட்டோவில் வந்தவர்கள் தப்பி ஓட்டம். கடலூரில் இளைஞர்களை குறிவைத்து வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்து வந்த 4 பேர் கைது. 10 ரூபாய்க்கு வாங்கப்படும் மாத்திரையை 200 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்த கும்பலிடமிருந்து 2500 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. காகிதங்களை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி தீப்பிடித்து எரிந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் சித்தாட்டுக்கரா பகுதியில் கோவில் திருவிழாவிற்கு அழைத்து வரப்பட்ட யானைக்கு மதம் பிடித்தது. மதம் பிடித்த யானை திருவிழா கூட்டத்திற்குள் புகுந்து தாக்கியதில் ஒருவர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது பின்னால் வந்த மற்றொரு சரக்கு ரயில் மோதி விபத்து. சரக்கு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 2 ரயில்வே அதிகாரிகள் காயம். அமெரிக்காவில் பணியாற்றும் 3.5 லட்சம் வெனிசுலா நாட்டவருக்கான வேலை வாய்ப்பிற்கான தற்காலிக பாதுகாப்பு அனுமதி ரத்து. வரும் ஏப்ரலுடன் பணியை முடித்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க அரசு உத்தரவு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்ததாக வானிலை மையம் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்தார் வருண் சக்கரவர்த்தி. 20 ஓவர் போட்டியில் அளித்த சிறப்பான பங்களிப்பை அடுத்து தமிழக வீரருக்கு அணியில் இடமளிப்பு. விடாமுயற்சி படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்திற்கு பல லேயர்கள் உண்டு. நடிகை ரெஜினா காசன்ட்ரா தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.